Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹெகைஸ் நான் தான் உங்க கூட பேசுகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன் நான் ரியாலிட்டி குவெஸ்ட். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். ஏன்னா நம்ம வீடியோ வந்து ஒரு நாளைக்கு 200 பேர் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 200 பேருக்கு சேர்த்து நான் சொல்கிறேன் என்னென்னா, இனிமேல் டெய்லியும் வந்து இந்த மாதிரி வந்து 3 வீடியோ போடும்போது நீங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறீங்கன்னா, அதிகமாக பெரிய வீடியோவாக போடுங்க, லாங் வீடியோவாக போடுங்கன்னு சொல்கிறீங்க. எனக்கு ஆசையாக தான் இருக்குது. பட் நான் ஒரு 2 hours ஒரு 30 minutes வீடியோ நான் எடிட் பண்ணவே எனக்கு வந்து ஒரு 1 hourலேருந்து 2 hours ஆயிடுது. ஸோ உங்களுக்கு பெரிய வீடியோ வேணும்னா அட்லீஸ்ட் வந்து என்னால் ஒரு நாளில் மொத்தமாக என்னால் கொடுக்க முடியாது. ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது ஒரு ஃபோன் தான். ஸோ நீங்கள் எனக்காக வந்து ஒரு 2 days வெயிட் பண்ணிங்கன்னா நான் பெரிய பெரிய சாப்டர்ஸாக போடுறேன். ஏன்னா நான் வாய்ஸ் கொடுக்குறது இது பண்ணுறலாம் இது பண்ணிடலாம். வாய்ஸ் கொடுக்குறது எடிட் பண்ணுறது கூட நான் ஒரு 2 நாளில் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆகுது. அதெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணுறேன்னா சொல்லுங்கள். உங்களுக்கு நான் முடிஞ்சாலும் பெரிய வீடியோவாக அனுப்பிச்சிடுறேன். அது போக நம்ம சேனலில் வந்து என்ன பண்ண போகிறேன், நான் புதுசாக மனுவாக போட போகிறேன். புதுசாகவும் போடலாம், இல்லைன்னா பழைய மனுவாகவும் போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ நீங்கள் எல்லோரும் வந்து எல்லா யூடியூபர்ஸ்டையும் பார்த்துருப்பீங்க, எல்லோரும் மானுவா போட்டிருப்பாங்க. அப்படி மானுவா போட்டதில் சில பேர் வந்து ட்ராப் அவுட் பண்ணியிருப்பாங்க. நானும் கொஞ்சம் ட்ராப் அவுட் பண்ணியிருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து புதுப்பிக்கிற மாதிரி நான் அதை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்தான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ஃபஸ்ட்லேருந்து தான். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இந்த மாதிரி ஒரு வீடியோவாக ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனாக போடாமல் அந்த குறிப்பிட்ட அளவு போட்டிருப்பாங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 50 சாப்டர் போடுறாங்கன்னா அந்த 50 சாப்டரை வந்து நான் ஒரு ரீகேப் வீடியோ மாதிரி போட்டு 1 hourல முடிச்சிட்டோம்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு இதான் கதை கான்செப்ட் புரிஞ்சிடும். அப்புறம் நான் வந்து எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக நம்ம மாதிரி அப்புறம் அது எல்லாமே நம்ம ஸ்டைலில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். அப்போ எல்லாருமே வந்து நம்ம சேனலில் வீடியோ பார்ப்பீங்களா. அது போக வந்து வியூஸும் கொஞ்சம் டவுன் ஆகிட்டே இருக்குது. எனக்கும் வந்து டைம் கிடைக்க மாட்டேது. என்னால் முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணால் தான். இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் நான் அதிகமாக வீடியோ போடுறேன். அது போக நம்ம மானுவா தவிர வேறு ஏதாச்சும் போடணும்னு சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் மேபி நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ வளர்ந்து பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ போன எபிசோட இந்த மாதிரி ஒரு ஹார்ன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து உங்கள் அப்பா வந்து ஆக்சிடென்ட் இறந்துருக்க மாட்டாங்க, இந்த மாதிரி வந்து க்ரைம் ஏதோ நடந்திருக்கு, அவன் தான் கொலை பண்ணியிருக்கான், அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பான். அங்கே இருந்தால் நம்ம கரண்ட்டில் காமிக்கிறாங்க. ஸோ எபிசோடு ஓப்பனிங் அப்போ நம்ம ஹீரோ வந்து, டேய் நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க, திடீர்னு இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், அதாவது அவங்க அப்பா ஆக்சிடென்ட்ல இருந்தது அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அது போக நீ எப்படி எங்கள் அப்பா உனக்கு எப்படி தெரியும். அப்போ நம்ம ஹீரோ கேட்கும்போது ஹான் அமைதியாக இருக்கான். அப்போ ஹானோட சின்ன வயசில் வந்து இந்த மாதிரி காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட அப்பா வந்து தம்பி அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க. ஹான் திரும்பி பார்க்கும்போது, இந்த மாதிரி எல்லாம் நீ காஃபி குடிச்சானா எப்படி வளருவேன், அதுக்கு பதிலாக இந்த இதை கூடி அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராபெரி மில்க் கொடுக்குறாங்க. அப்போ ஹான் குட்டி பிள்ளையாக இருக்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் யார் நீங்கள், உங்களை பார்த்து ரொம்ப சஸ்பீஷியஸாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோட அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து இங்கேருந்து யாராச்சும் ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறக்கா வந்திருக்கேன் அப்படின்னு வந்து ஹீரோட அப்பா சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோட அப்பா அப்பையிலேருந்து இந்த மாதிரி வந்து சின்ன வயசு இந்த ஸ்மோக் பண்ணுறது, இந்த மாதிரி மற்றவங்களை வந்து கஷ்டப்படுத்துறது, இல்லை அவங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆஃபனேஜ் வச்சு அவங்களெல்லாம் வந்து வளர்த்து நல்லா ஆக்குறாங்க நம்ம ஹீரோட அப்பா. அப்போ வந்து அங்கே இருக்க ஹான் வந்து என்ன சொல்கிறான்னா, அவன் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, எதுக்கா, ஏன்னா நான் தான் வந்து புலி ஹண்டர், அதனால் யாராச்சும் இந்த மாதிரி புலி பண்ணாங்கன்னா அவங்கள நான் காலி பண்ணிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஹிஜின் ஹண்டர்னு சொல்கிறாங்க. ஹிஜின்னா புலின்னு அர்த்தம்னு வந்து இந்த இடத்துல ரிவீல் பண்ணுறாங்க. அப்போ அந்த சைடு நம்ம ஹான் என்ன சொல்கிறாங்க, ஓ நீங்கள் வெட்டி பயலா அப்படின்னு சொல்லும்போது அந்த சைடு ஹீரோட அப்பாவுக்கு என்ன இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கரண்டில் பார்க்கும்போது ஹான் வந்து இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு, அதெல்லாம் முக்கியமான விஷயம் இல்லை, அதாவது அவங்க அப்பாவை பற்றி ரிவீல் பண்ணல, அது முக்கியமான விஷயம் இல்லை, முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க அப்பா வந்து அப்படின்னு சொல்லும்போது, வெயிட் பண்ணுறேன் நீ வாட்டுக்கு என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க, அது ஆக்சிடென்ட் இல்லை, அது கிரைமா, எனக்கு ஒன்றும் புரியல, நான் பார்த்ததெல்லாம் அதெல்லாம் கிரைம் எல்லாம் கிடையாது, எங்கே இருக்க போலீஸில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து அதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து அப்படியே வியந்து பார்த்துட்டு இருக்கா. என்ன ப்ரூஃபா, ஒரு எவிடன்ஸ் வந்து யாருக்குமே கிடைக்கல, ஆனால் அந்த எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு வந்து ஹான் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஹான் வந்து யார் கூட பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ சொல்லு எதுக்காக அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லு அப்போ நான் ஹான் கேட்கும்போது, ஏத்தாப்பில் இருக்கிறது வந்து என்ன சொல்கிறான்னா, அவன் டோவின் தானே, நான் ஏற்கனவே பார்த்தேனே, அவன் பேர் டோவின் தானே அப்படின்னு வந்து கேட்குறான். ஸோ இந்த சைடு வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த சண்டே முடிச்சுட்டு கேங்கோட போயிருப்பார்ல, அதே மாதிரி இந்த சைடு வந்து ஹானும் சரி அந்த புதுசாக அந்த லீடர் இருந்திருப்பார்ல அந்த குட்டையா, அவங்க 2 பேரும் சேர்ந்து தனியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்லைன் தான் இது. ஸோ அப்போது ஷெக் யங், நம்ம இவனை வந்து ஹெங்குன்னு கூப்பிட்றோம். ஸோ யங் என்ன சொல்கிறேன்னா, நான் கேள்விப்பட்டேன் இந்த சன்ஷன் ஃபவுண்டேஷனில் இருக்காங்களா அந்த ஜிரு ஹா, அவங்களோட மகன் தானே இந்த டோவின் அப்படின்னு சொல்லும்போது இந்த சைடு வந்து நம்ம ஹான் அமைதியாக இருக்கான். அது போக நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, உனக்கு அவனுக்கு ஏதோ கொஞ்சம் க்ளோஸாக இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோட அப்பாக்கும் ஹானுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது போல். அதுலேயும் நான் இப்படி எதிர்பார்க்கல, அந்த மாதிரி ஒரு லூசருக்கு இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமா. அந்த சைடு வேகமாக வந்து ஒரு கிளாஸை வைக்கிறாங்க. சரி ஏதோ ஒன்று இப்போ எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அது போக இது கரெக்ட் டைம் தான் அப்படின்னு சொல்லும்போது
போது அந்த ஹெங் வந்து ஹேங்கு கிட்ட ஏதோ ஒரு ஃபோனில் ஒன்று காமிக்கிறான். அப்படி காட்டும் போது நம்ம ஹாங் வந்து ஷாக் ஆகுறான். அதில் என்ன இருக்குன்னு நம்மகிட்ட காமிக்கல. ஆனால் இந்த இடத்துல வந்து கரண்ட்டில் காமிக்கிறாங்க. அங்கே வந்து நம்ம ஹாங் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நாள் அப்போ அந்த யங் வந்து எனக்கு ஒன்று காமிச்சான், அந்த வீடியோவில் பார்த்தனா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவில் என்ன இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்து இறந்து போகிறதுக்கு காரணம் வந்து ஒரு க்ரைம் தான், ஒருத்தவங்க உங்கள் அப்பா வந்து கில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிறான், ரொம்ப டெவஸ்டேட் ஆகிடுறான். அதாவது ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டான். அப்போ அந்த டைம் அப்போ நீ நம்புறியோ இல்லையோ, ஆனால் இதுதான் உண்மை, இதெல்லாம் நீயே வேணால் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹான் வந்து கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பாவோட ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா சிரிக்கிறதும் நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவன் வீட்டில் வந்து நல்லா குளிச்சுட்டு வெளியே வந்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா வெளியே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான், இது வந்து என்ன ஸ்ப்ரிங் ஷவரா அப்படின்னு ஹீரோ ஏதோ ஒன்று சொல்கிறான். அப்போ ஹீரோ ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ப்ரூஃப் கிடச்சிச்சு, இந்த மாதிரி எவிடன்ஸ் இருக்குது, அப்படி இந்த எவிடன்ஸ் வந்து அவன்கிட்ட தான் இருக்குது, அதான் எங்கிட்ட தான் இருக்குது, அது வந்து இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த க்ரைம் வீடியோ இருக்குது அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். வாய்ப்பு இல்லை, இதில் வந்து எனக்கு எந்த இதுவும் தெரியலையே, இதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஹீரோ வந்து அதை அக்ரி பண்ண மாட்டான். ஏன்னா அவங்க அப்பா இறந்ததுக்கான இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறது வந்து நம்ம ஹீரோ நல்லா அக்ரி பண்ண முடியல. ஆனால் இன்னொரு சைடு பார்த்தா அதே மலையில் வந்து ஹான் வந்து அங்கே மலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஹானுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜில் பார்த்தா டோவின் போட்டிருக்கு. டோவின் என்னன்னு போய் பார்த்தா, டே உனக்கு தெரியுமா அவன் வந்து அதாவது இப்போ எங்கே இருக்கான்னு கரெக்டாக சொல்லு அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான். ஸோ அதே மாதிரி அந்த மலையில் வந்து ஒருத்தன் கொடையை பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. யாருன்னு பார்த்தா அந்த எங்கு தான் முன்னாடி போயிட்டுருக்கா. அவனுக்கு ஒரு பாடி கார்டு வந்து பெரிய கொடையை வச்சுக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஓ மலை ஆல்ரெடி நின்றுச்சா அப்படின்னு வந்து எங்கு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த பாடி கார்டு வந்து ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் அப்படின்னு வந்து அந்த எங்கு வந்து நம்ம ஹீரோ பார்க்குறேன். பார்த்தா நம்ம ஹீரோ ஃபுல்லாக வந்து நனைஞ்சிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கா. அது டோவின் தானே அப்படின்னு வந்து அந்த யங் வந்து கேட்கும்போது அந்த சைடு நம்ம ஹீரோ அமைதியாக நிற்கிறானா. அப்போ வந்து அந்த யங் என்ன கேட்குறானா, இது ரொம்ப கோஇன்சிடென்ட்டாக தெரியலையே, எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு யங் கேட்கும்போது, இவன்ட்ட வந்து அந்த எவிடன்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்ட தான் இருக்குது, நீ இதை பற்றியா கேட்குற அப்படின்னு வந்து அந்த யங்கு கேட்குறான். அப்போ வந்து நம்ம ஹீரோ என்ன சொல்கிறோம், அது என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லும்போது இங்கே சைடு யங் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கான். கொஞ்ச நேரம் ஹான் அமைதியாக வந்துட்டு, எனக்கு கொடுக்குறேன் எந்த விருப்பம் இல்லை, உனக்கு வேணா நீயே முடிஞ்சா வந்து எடுத்துக்கோ, ஐ மீன் உனக்கு வேணும்னா வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அதுக்கு தான் நானும் எதிர்பார்த்தேன்னு சொல்லிட்டு அவனோட எபிலிட்டி வச்சு வேகமாக வந்துக்கிட்டு அந்த பென்ட்ரைவை பிடுங்க பார்க்குறான். அப்போ அதே டைமில் வந்து நம்ம ஹீரோவை யாரா குத்தி பின்னாடி தள்ள விட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த மழை தண்ணியில் வந்து சரிஞ்சுக்கிட்டே பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த பாடி கார்டு தான் நம்ம ஹீரோக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கான். டோவின் நீ கண்டிப்பாக இது பண்ணக்கூடாது, நீ வந்து மற்றவங்களோட இதுக்குள்ளே வந்து நீ மூக்க நுழைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பாடி கார்டு வந்து நம்ம ஹீரோ அடிக்க வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அப்படியே கேஷுவல் நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ இன்னொன்று ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஸோ ஃப்ளாஷ்பேக்காக வருது, கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க, ஏன்னா வந்து இது வரனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோக்கு வந்து அந்த டஞ்சில் வந்து ரிவார்ட் குறைச்சிருக்கோம்ல 12 பிரான்ஸ் சாவி, அந்த சாவி வந்து நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இதை நான் எதில் போட, பேசாமல் இது எல்லாத்தையும் நான் எதில் போடலாம் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது கடைசியாக பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அது எம்பியில் ஆரம்பிச்சிருக்கான். ஸோ நம்ம ஹீரோட எம்பி வந்து 100 ஏறி இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம ஹீரோக்கு கிடச்ச அந்த 12 சாவியும் எம்பியிலே போட்டிருக்கான். ஸோ நம்ம ஹீரோட எம்பி 400லேருந்து 1600 வந்துருச்சு. அந்த இதில் தான் நம்ம ஹீரோ வந்து எடுத்தோடனே கேப் சாப்பை வந்து அசால்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். யூஸ் பண்ணும்போது 1000 பஞ்சஸ் அதையும் சேர்த்து யூஸ் பண்ணுறான். யூஸ் பண்ணோன்னே அந்த பாடி கார்டு வந்து பாஸ்டர் அப்படி கத்திட்டு இருக்கும்போது அந்த சைடு நம்ம ஹீரோ அதோட முடிக்காமல் கடைசியாக இப்போ கிடச்ச புது ஸ்லாம் அட்டாக் இருக்குல்ல, அதை வச்சு தரையில் போட்டு அடிக்கிறான். அடித்து அடியில் அந்த பாடி கார்டு மட்டையாயிட்டான். நம்ம ஹீரோ அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கான். அப்படி நிற்கும் போது நான் தான் வந்துட்டு கிளியராக சொன்னேன்ல, அடுத்த தடவை வந்து எங்கள் கிட்ட வாழை ஆட்டக்கூடாதுன்னு, நீ திரும்பி வந்து அந்த தப்பை பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சைடு எங்க வந்து நம்ம ஹீரோ கிக் பண்ண வேகமாக வந்துக்கிட்டு இருக்கான். அப்படியே என்ன சொல்கிறான், உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த இடத்துல காணும். பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு மேலே வந்து கால் மேலே தூக்கிக்கிட்டு இருக்கான். இது என்ன அட்டாக் தெரியுமா, இதான் ஃபால்கன் ட்ராப் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வானத்துலேருந்து அவன் தலையில் ஒரு அடி அடிக்கிறான். ஆனால் அதை ஜஸ்ட் மிஸ்ஸாக வந்து அந்த யங் வந்து தடுக்கிறான். அப்படி தடுக்கும்போது நம்ம யங் வந்து பரவாயில்லையே, அப்போனா உன்னை ஒரு அடியில் அடித்தா நீ வந்து மயக்கம் போட்டு விழுவ மாட்ட போல், அதாவது சாவ மாட்ட போல் அப்படின்னு இந்த இடத்த வந்து 2 விதமான டிரான்ஸ்லேஷனோட முடிக்கிறாங்க. ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட நம்ம ஹீரோட ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. நானும் அவனும் வந்து டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கோம். என்னோட பழைய சண்டையோட இந்த சண்டையில் வந்து நான் மானவை அதிகமாக வச்சுருக்கேன். ஆனால் அப்படி இருந்தாலும் அவனை என்னால் அடிக்க முடியும் அப்படின்னு ஹீரோ நினச்சிட்டு ஃபால்கன் ட்ராப்பை யூஸ் பண்ணுறான். ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரே அட்டாக் 2 தடவை காமிக்கிற, என்னால் வந்து அதை ஈஸியாக வந்து தப்பிக்க முடியும், உன்னோட அட்டாக் பேட்டர்லாம் ஈஸியாக இருக்குது அப்படி எங்கே சொல்லிட்டு இருக்கோமோ நம்ம ஹீரோ அடுத்த கேப் சாப்பை யூஸ் பண்ணுறான். இந்த தடவை அந்த அட்டாக் வந்து நம்ம யங்கு மேலே படுதா, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அவன் ரொம்ப டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கான். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நான் எப்படி அவனை டிஃபீட் பண்ணுறது, நான் ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். எங்கோட கை நேரம் வந்து நம்ம ஹீரோக்கு முன்னாடி வருது. நம்ம ஹீரோ அந்த கையை பிடிச்சி அப்படியே அந்த
ஸ்லாப் போடுறான். அப்படி ஸ்லாப் பண்ணும்போது அந்த டப்புன்னு விழுகிறான். ஸோ நம்ம ஹீரோ அவனுக்கு டேமேஜ் விழுந்துச்சா பார்க்கும்போது இல்லை, என்னன்னு பார்த்தா அவன் கீழே விழுகும் போது அவனோட 2 காலையும் வந்து நல்லா பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக வச்சிட்டான். ஸோ இந்த இடத்துல அந்த யங்குக்கு டேமேஜ் கொடுக்கல. பட் நம்ம ஹீரோட எம்பி போய்கிட்டே இருக்கு. ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த யங்கு வந்து கொஞ்சம் சைக்க முடியாமல் இருக்கு. ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ டக்குன்னு வந்து கொஞ்சம் பின்னாடி போய் நின்றுக்கிட்டு நான் இது என்ன இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, நான் உன் கூட சண்டை போடும்போது நான் அவனை கண்டுபிடிச்சேன்டா, உன்னோட மூவ்மெண்ட்லாம் கொஞ்சம் அன்றியாலாக இருக்கே அப்படின்னு வந்து யங் சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோ வந்து சிஸ்டம் வச்சு தான் விளாண்டுக்கிட்டு இருக்கான். அதனால வந்து யங் வந்து இதை கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் சிஸ்டம் இருக்கலாம் கண்டுபிடிக்கல. நம்ம ஹீரோட அட்டாக் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ நீ யார் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, சரி என் மனசை மாற்றிட்டேன், உன்னை ஒரு அடியில் சாய்க்கலாம் நினச்சேன், அப்போ இந்த இடத்துல வந்து 2 அடி தேவைப்படும் போலன்னு சொல்லிட்டு எங்க வேகமாக வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த சைடு அந்த அட்டாக் டாச் பண்ணு நினைக்கும் போது அந்த இடத்துல எங்க என்ன சொல்கிறானா, காமி உன்னால் முடிஞ்சாலும் நீ காமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து அந்த சின்னிலே ஒரு அடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு அடி விழுந்ததில் வந்து 1500 ஹெச்பிலேருந்து 231 வந்து மாறிடுச்சு. நம்ம ஹீரோ என்னது இது அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது வாயிலேருந்து ரத்தம் வந்துக்கிட்டு அந்த இடத்துல முட்டி போட்டு அப்படியே டயர்ட் ஆகிட்டான். அப்போ அந்த இடத்துல அப்போ டே உன்னோட அட்டாக்கோட உன்னோட டிஃபென்ஸ் ரொம்ப ஹாரபிளாக இருக்கியாடா அப்படி எங்க சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அப்படியே வந்து முட்டி போட்டு மூச்சு வாங்கிட்டு இருக்கான். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்கான். இல்லை அவனும் நானும் ரொம்ப டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கோம், என்னால் அவனை பீட் பண்ண முடியலையே, இவனை எப்படி நான் அடிக்கிறது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை நான் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அதனால என்ன இந்த இடத்துல நான் வந்தேனா இவனை எப்படியாச்சும் நான் அடிச்சு ஆகணும், நான் கண்டிப்பாக அந்த பென்ட்ரைவ் வாங்கி ஆகணும். அப்போ நம்ம ஹீரோ நினச்சிட்டு அந்த எங்கோட காலை பிடிச்சிட்டு இருக்கான். அதை கேப் சாப் யூஸ் பண்ணும்போது அந்த சைடு வந்து எங்குக்கு ஒன்றும் ஆகலை. அப்போ எங்க என்ன சொல்கிறேன்னா, டே நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, இது வந்து ஒரு அடியா அப்படின்னு எங்க கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போது இல்லைனா என்னோட காலை வாரி விட பார்த்தியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, ஆமாம் அந்த கிரவுண்டு கொஞ்சம் ஸ்லிப்பரியாக தானே இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ சொல்லிட்டு அதை அப்படி தள்ளி விடுறான். ஸோ இந்த இடத்துல வந்து எங்க அப்படி பொத்துன்னு விழுகும்போது நம்ம ஹீரோ வந்து இப்போ ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு உன்னோட பல்ல நல்லா டைட்டாக பிடிச்சிக்கூடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல ஹீரோ என்ன பண்ண போறான்னா, ஸ்லாம் அட்டாக் பஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பஞ்ச் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதான் 1000 பஞ்சஸ். ஸோ 1000 பஞ்ச் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சும்மா விடல, 2வது 1000 பஞ்ச் அதாவது டபுள் ஸ்ட்ரைக் மூலமா மொத்தம் 2000 பஞ்சு இறக்கிட்டான். அப்புறம் 3வது பஞ்சு இறக்குறான். அப்படி இறக்கிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ ரொம்ப வந்து மூச்சு வாங்கிட்டு இருக்கான். என்னது இது அப்படின்னு கேட்கும்போது கீழே எங்க வந்து டே முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த எங்கோட சுற்றி பார்த்தா நம்ம ஹீரோ குத்துனா அந்த அடையாளம்லாம் இருக்குது. ஆனால் அந்த ஹிங்கு மேலே ஒரு டேமேஜும் படலை. நம்ம ஹீரோ எப்படி அவன் எல்லாத்தையும் டாச் பண்ணான் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பேசாமல் இன்னொன்று ஒரு அட்டாக்கு யூஸ் பண்ணலாமா அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஆனால் நான் இந்த மாதிரி ரியலைஸ் பண்ணல, உன்னோட ஃபிஸ்ட்டு நல்லா தான் மிஸ் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த வெறியில் அடித்த அடியில் நம்ம ஹீரோட கையில் ஃபுல்லாக வந்து அவ்வளோ டேமேஜ் இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை, இந்த மாதிரி அவனுக்கு அடிபட்டிருக்குன்னு. ஏன்னா நம்ம ஹீரோட கேம் என்ன அந்த பென்ட்ரைவ் வாங்கணும்னு அந்த இதில் இருக்கும்போது அவனுக்கு அடிப்பட்ட தெரியல. ஆனால் இந்த சைடு யாங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, அதை எங்கே என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நான் இந்த மாதிரி நம்பலை, உன்னே மாதிரி ஒரு பங்கிட்ட வந்து இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணல, நீ கொஞ்சம் நல்லா தான் சண்டை போகிற, சரி காமி, நீ இன்னும் சிலதெல்லாம் காமிட்டாம தானே இருக்கு, அதெல்லாம் காமி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இந்த இடத்துல கடுப்பாயிட்டு இருக்கான். அப்போ அந்த இடப்ப அந்த யங் என்ன சொல்கிறேன், சரி ஏதோ ஒன்று இந்த இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யங் வந்து பென்ட்ரைவ் எடுத்து கொடுக்குறான். நம்ம ஹீரோ ஆச்சரியம் பண்ணுறான், இப்போ தான் அடிக்க சொன்ன எல்லாத்தையும் காட்ட சொன்ன எதுக்கு பென்ட்ரைவ் கொடுக்குறான், அப்போது இவன் கொடுக்குறான்னா சரி எடுப்போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த உடஞ்ச கையோட அந்த இருக்கிற பென்ட்ரைவ் எடுக்க போகிறான். ஆனால் அந்த யங் வந்து என்ன பண்ணுறான், நம்ம ஹீரோ வந்து அப்படி ஒரு கையை வச்சு விளாசுறான். அப்படி விளாசும்போது நம்ம ஹீரோ நேராக போய் அப்படியே இடிச்சும் போது, டேய் நீ என்ன சீரியஸாக இருக்கியாடா, நான் கொடுக்குறேன்னு சொன்னால் நீ வந்துருவியாடா, அப்படி இதான் சரி ஏதோ ஒன்று இதானோட 2வது அடி அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஆல்மோஸ்ட் கான்சியஸ் இழந்துட்டான். அப்போ இந்த சைடு வந்து நம்ம யங் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒருவேளை உனக்கு இது வேணும்னா என்னை திரும்பி வந்து கண்டுபிடி, ஆனால் நெக்ஸ்ட் டைம் வந்து நீ கண்டிப்பாக செத்து போயிடுவேன் அப்படின்னு இந்த சைடு யங் வந்து சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோ அந்த இடத்துல அன்கான்சியஸாக இருக்கான். அவன் கண்ணை வந்து மூட ட்ரை பண்ணல, ஏன்னா நம்ம ஹீரோக்கு வந்து அப்படியே எப்படியாச்சும் அந்த பென்ட்ரைவ் எடுக்கணும்னு அவன் மைண்டில் இருக்குது, அவனோட கான்சியஸ் பண்ணணும், அவன் கான்சியஸ் இழக்காமல் இருக்கான். சரி இன்னைக்கு கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு, ஆனால் நெக்ஸ்ட் டைம் என்னை போர் அடிச்சிடாதா அப்படின்னு எங்கே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மூஞ்சிலெல்லாம் மழை துளி பாட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம ஹீரோ திரும்பி எந்திரிச்சு பார்க்குறான், என்ன நடக்குது, அப்போனா நான் தோத்துட்டேனா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படின்னு நம்ம ஹீரோ இருக்கும்போது இந்த மாதிரி ஹான் வந்து சொல்லியிருப்பான், நம்ம ஹீரோட்ட அந்த வீடியோ இருக்குது, அந்த எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பால, அதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு இருக்கு, உனக்கு வேணா நீயே வந்து எடுத்துக்கோ அப்படின்னு வந்து அந்த யங்கு சொல்லியிருப்பால, இதெல்லாம் நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ பார்த்துட்டு அந்த இடத்துல அழுதுகிட்டு இருக்கான், என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லிட்டு மலையாக நம்ம ஹீரோவை அழுதுகிட்டே இருக்கான். நான் ரொம்ப பயந்தேன், என்னால் வந்து அந்த ஃபைட்டை ஜெயிக்க முடியும்னு நான் நினச்சேன், ஆனால் நான் இப்போ என்ன பண்ணுறது
அந்த இடத்துல தோத்துட்டேன், இப்போ நான் எப்படி ஜெயிக்கிறது? அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஒரு சிஸ்டம் வருது. ஆமாம், அந்த நாள் அப்போ தான், அந்த ராத்திரி நேரம் அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா உங்களுக்கு ஒரு குவெஸ்ட் இருக்குது, அந்த குவெஸ்ட்டை நீங்கள் அக்ரி பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு வந்திருக்கு. நம்ம ஹீரோ வந்து அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன் நான் எவ்வளோ வீக்காக இருக்கேன்னு. அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு அந்த ரிவார்டோட சேர்த்து குவெஸ்ட் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நம்ம ஹீரோக்கு எக்கச்சக்கமான குவெஸ்ட் இருக்குது. நான் குவெஸ்ட்டை மட்டும் சொல்கிறேன். உங்களோட ஹெச்பி வந்து 10,000 ஏறும், உங்களோட எம்பி வந்து 1000 ஏறும், உங்களோட அட்டாக் ஸ்டாக் 200 ஏறும், டிஃபென்ஸ் 200 ஏறும், எஜிலிட்டி 200 ஏறும், அப்புறம் வந்து WP பைபாஸ் வந்து 200 ஏறும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஹீரோக்கு எக்கச்சக்கமான குவெஸ்ட் இருக்குது. இது வந்து ஒரு ட்ரைனிங் செக்ஷன் வச்சுக்கோங்க. ஆமாம், அப்போ நான் இந்த சிஸ்டம் வச்சு நான் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக மாறுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த சிஸ்டம் திரும்பி பார்க்குது. நீங்கள் இதை அக்ரி பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து நான் அக்ரி பண்ணிக்கிறேன். அப்போ நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஒரு சபதம் எடுக்கிறான். நான் கண்டிப்பாக இப்போ இருக்கிறதோட ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறுவேன். அப்போ நம்ம ஹீரோ சபதம் எடுக்கிறதோ இந்த ஆர்க்கோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன் வீடியோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதோட இந்த ஆர்க்கு முடியுதா, இந்த ஆர்க்கு முடிச்சதுக்கடுத்து அடுத்த ஆர்க்கு வந்து வேறு ட்ராக் நோக்கி போகும். எதை நோக்கி போகும்னா இத்தனை நாள் நம்ம ஹீரோ வந்து நம்ம மட்டும் சேஃபாக இருந்தால் போதும், நம்ம இந்த புள்ளி கண்ணில் படக்கூடாது அப்படி இருந்தவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறினால இந்த மாதிரி மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும்னு இப்போ வந்து நம்ம ஹீரோ ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா யார் வந்து அவங்க அப்பாவை கொலை பண்ணா, அவங்க கொலை பண்ணவங்கள வந்து நம்ம ஹீரோ சும்மா விடப்பாட்டான். நம்ம ஹீரோ வந்து அவங்கள கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, யார் இப்படிலாம் பண்ணா அப்படின்னு எல்லாத்தையும் யோசிச்சு அவங்கள வந்து ரிவெஞ்ச் பண்ணலாமா இல்லை மன்னிச்சு விடலாமா, அதுக்கடுத்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு இருக்குது. பட் நான் ஸ்பாய்லர் பண்ணலை, அது வந்து நம்ம மான்வா படிக்கும் போதே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போடுங்க. உங்களோட லைக் போட்டால் தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஸோ பை கைஸ்.